ஆண்டவர் TMX முறுக்கு கம்பிகளின் அரசன். வணக்கம். இது மனிதா மனிதா. சார் வணக்கம் சார். வணக்கம்ங்க. வணக்கம். போர்களுக்கு எதிராக எத்தனை குரல் உலகத்துல ஒலிச்சாலும் அது திரும்ப திரும்ப வந்துகிட்டே தான் இருக்குது. அது தொடர்ச்சியாக வெவ்வேறு வடிவங்கள்ல வருது. இஸ்ரேல் நேற்று 2 நாட்களாக இஸ்ரேல் வந்து ஈரான் மீது தாக்குதல் நடத்தியிருக்குது. ஈரான் கல்ஃப் கண்ட்ரிஸ் மேல US பேசஸ் மேல வச்சு தாக்குதல் நடத்துவதாக அவங்க தாக்குதல் நடத்துறாங்க. கடைசியா அமெரிக்காவும் இஸ்ரேல் தாக்குதல்களில் தன்னை இணைத்துக் கொண்டு தாக்குதலை தொடங்கி இருக்கிறாங்க. ஈரான் உச்ச தலைவர் அயத்துல்லா கமேனி நேற்று கொல்லப்பட்டார் அப்படிங்கிறதோட அந்த செய்தி நிற்குது. இது மிகவும் மோசமான விளைவுகளை உருவாக்கக்கூடிய போருக்கு இது இட்டு சென்றிருக்கிறது அப்படின்னு ஈரான் ரியாக்ட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஓவராலா அந்த சிச்சுவேஷனை எப்படி சார் பாக்குறீங்க? இந்த போருக்கெல்லாம் அடிப்படை வந்து மதம் கிடையாது. அதாவது மதத்தை காரணமாக காட்டுவாங்க. இதில் அயத்துல்லா கொமேனிக்கு உள்நாட்டிலேயே வந்து நிறைய அதிருப்தி இருக்குது. ஜனநாயக ஃபோர்ஸஸ் எல்லாம் வந்து வெளியிலேருந்து இது பண்ணுறாங்கன்னு காரணமாக காட்டுவாங்க. இதுக்கு அடிப்படை காரணம் வேறு. பொருளாதாரம் தான். பொருளாதாரம் சாதாரண பொருளாதாரம் இல்லை. ஈரானுடைய ஆயில் தான் உலகத்திலேயே சுத்தமான ஆயில். வெனிசுலா ஆயிலில் வந்து சல்ஃபர் கண்டென்ட் ஜாஸ்தி உண்டு. அதை சுத்திகரிப்பு நிலையங்கள் உலகத்தில் 2 தான் இருக்குது. ஒன்று நம்ம ரிலையன்ஸ் வச்சுருக்குது, இன்னொன்று சைனா வச்சுருக்குது. அதுக்கு வந்து எக்ஸ்பென்சஸ் வந்து ஜாஸ்தி. இப்போது ஈரானுடைய ஆயில் வந்து வெளியிலேருந்து எவ்வளவு ஆயில் வாங்குறாங்களோ சைனா, அதில் 14% என்னமோ ஈரான்கிற ஒரு நாட்டிலேருந்து வாங்குறாங்க. இப்போ சைனாவை முடக்கிறதுக்கு ஈரானை முடக்கணும். இவங்க நார்த் கொரியாவை டச் பண்ணவே மாட்டாங்க. அங்கே ஒன்றுமே இல்லை. அவங்க என்ன செஞ்சாலும் சரி, அணு ஆயுதங்களை கொண்டு வந்துட்டோம், மிசைல் வச்சு ஜப்பான் அடிச்சிருவோம், என்ன சொன்னாலும் சரி, அவங்க மேலே இவங்க அணு ஆயுதத்தை பிரயோகிக்க மாட்டாங்க, போய் படையெடுக்க மாட்டாங்க. இவங்களுக்கு 2 காரியங்கள் தேவை. இந்த ஆயில் வந்து தங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கணுங்கிறது ஒன்று. அதன் மூலம் வந்து சைனாவை வந்து நம்ம வந்து முடக்கி விடணுங்கிறது அல்டிமேட் எய்ம். அது இம்மீடியட் அப்ஜெக்டிவ் வந்து ஆயில் வந்து இவங்களுடைய கண்ட்ரோல் இருக்கணும். இதுக்கு எல்லா விதமான காரண காரியங்களும் இவங்க சொல்லுவாங்க. இது வரைக்கும் ஜனநாயகத்தை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு இவங்க நடத்தின யுத்தத்தில் ஜனநாயகம் காப்பாற்றப்பட்டிருக்கிறதா? ஜனநாயகம் வந்ததன் விளைவாக அங்கிருந்த மக்கள் அதற்கு முன்னிருந்த நிலைமையை விட நல்ல நிலைமைக்கு வந்திருக்கிறார்களா? ஈராக்கையும் கடாஃபி இருந்தாரே, அவருடைய நாடு, இந்த 2 நாட்டையும் பார்த்தாலே நமக்கு வந்து தெரியும். கடாஃபி இருந்தபோது அவர் ஒரு சர்வாதிகாரியை வந்து ஆண்டார். நிச்சயமாக ஜனநாயகம் தான் வேணும். நம்ம எல்லாருமே ஜனநாயகத்தை நம்புகிறோம். ஆனால் அந்த சர்வாதிகாரி என்னென்னலாம் பண்ணார்? அங்கே உள்ள எல்லாருக்கும் வந்து மாதத்துக்கு இவ்வளவுன்னு சொல்லிட்டு உதவித்தொகை கொடுத்தாரு. அங்கே உள்ள எல்லாருக்கும் வந்து மருத்துவ வசதி அந்த நாட்டில் வந்து போதுமான அளவு கிடையாது. ஒரு நோய் வந்திருக்கு, அதுக்கு வந்து மருத்துவம் தேவை. அந்த மருத்துவம் வந்து உலகத்தில் எந்த நாட்டில் இருந்தாலும் இந்த நோயாளி அந்த நாட்டுக்கு போகிறதுக்கும் கூட ஒருத்தர் போகிறதுக்கான மருத்துவ செலவு, பயண செலவு எல்லாத்தையும் கடாஃபியுடைய அரசாங்கம் வந்து எடுத்துக்கிடுச்சு. கடாஃபியுடைய அரசாங்கம் வந்து மாணவர்களுக்கு படிப்பு தொகை கொடுத்தது. இப்போ அதே மாதிரி வந்து நீங்கள் ஈராக் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஈராக்கில் வந்து சதாம் ஹுசேன் இருந்தபோது பர்கா போடாத ஒரு நாடு அந்த நாட்டில், முஸ்லீம் நாடுகளில் வந்து ஈராக்காக தான் இருந்தது. பெண்களுக்கு வந்து உரிமைகள் அளிக்கப்பட்டன. இவங்க எல்லாத்தையுமே குறைகள் இருந்தது. இந்த ஷியா சுன்னி இதில் வந்து இவர் பண்ணது வந்து தப்பு தான், சதாம் ஹுசேன் பண்ணது வந்து தப்பு தான். இவங்ககிட்ட யார்ட்டையுமே குறை இல்லாமல் இல்லை. ஆனால் நான் கேட்குறேன், மக்கள் வந்து இங்கே ஜனநாயகத்தை மலர்ந்ததுக்கப்புறம் மக்கள் இன்னைக்கு வந்து அவங்க ஏற்கனவே இருந்ததை விட பெட்டர் லைஃபுக்கு போனாங்களா? அப்போ ஜனநாயகம்ங்கிற பேரில் தங்களை வளர்த்துக்கிறதுக்காக வேண்டிதான் இந்த ஜனநாயகம் போன்ற பிரச்சாரங்கள் பயன்படுத்தப்படுகின்றன அப்படிங்கிறத உண்மை. இன்னைக்கு நமக்கு வந்து பாகிஸ்தான் மூலமாக போகாமல் நேரடியாக ஆயில் வர்றதுக்கு ஈரானில் உள்ள ஒரு துறைமுகத்தை வந்து நம்ம 14,500 கோடி ரூபாய் செலவழித்து நம்ம இது பண்ணிட்டு இருக்கோம். அந்த துறைமுகத்து மேலே வந்து இஸ்ரேல் வந்து கொண்டு போட்டாங்க. நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட் கம்ப்ளீட்டாக நாசமாக போச்சு. இந்த இஸ்ரேலுக்கு தான் 2 நாளைக்கு முன்னாடி பிரதமர் போய் அங்கே உள்ள மிக உயர்ந்த பட்டத்தை வேற வாங்கிட்டு வந்திருக்காரு. நம்ம நாட்டுக்கு என்ன பலன் கிடைக்குது? இப்போ இவங்க வந்து சொல்லியிருந்திருக்கலாம். உதாரணமாக 2 நாடுகளுக்கு இடையில் யுத்தம் நடக்கும்போது நம்ம 2 நாட்டுக்கிட்டையுமே இதோட இருந்தோம்னா, நட்போடு இருந்தோம்னா, 2 நாடுகள்ட்டையும் நம்ம கேட்போம், எங்களுடைய நாட்டு இந்தியர்களை வெளியில் கொண்டு வருவதற்கு நீங்கள் 2 பேரும் உதவணும். இந்த காரிடாரில் வந்து நீங்கள் வந்து குண்டு வீசக்கூடாது. இதுக்கு முன்னாடி இப்படி நடந்திருக்கு. 2 நாடுகளுமே சம்மதிச்சிருக்காங்க. நம்ம நாட்டுக்காரங்களும் பத்திரமா கொண்டு வந்திருக்கோம்.
அதே மாதிரி இஸ்ரேல்கிட்ட வந்து சொல்லியிருக்கலாமே, உங்க சண்டைங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஏன் இன்வெஸ்ட்மெண்ட் இவ்வளவு இருக்கு, அதை அழிக்கிறதுனால இந்த சண்டையில வந்து எந்த விதமான இது ஃபைனல் அவுட்கமும் வராது அந்த துறைமுகத்தை அழிக்கிறதுனால. அதனால அதை விட்டு வைங்கன்னு கேட்டுக்கலாமே, கேட்கல. இப்ப நம்ம இஸ்ரேலுக்கு இஸ்ரேலுக்கு அது இந்தியன் இன்வெஸ்ட்மெண்ட்ல வளர்ந்த துறைமுகம் அப்படிங்கிறது தெரியாதா சார்? கண்டிப்பா தெரியாமலா தெரியும். அதை இலக்காக்கி இருப்பாங்க? கண்டிப்பாக தெரியும். இங்கிருந்து அப்போ ஒருத்தர் 10 இந்த ரூபாய் 2 இன்வெஸ்ட் பண்ணா நாளைக்கு முன்னாடி போய் 2 நாளைக்கு முன்னாடி போயிட்டு வந்த விசிட்டினுடைய பர்பஸ் என்ன? அதுதான் கேட்கிறேன். இந்த பிரதமருக்கு பட்டம் கிடைச்சது, இந்தியாவுக்கு என்ன கிடைச்சது? இன்னைக்கு வெளியுறவு கொள்கை, பொருளாதார ரீதியாக பிற நாடுகள் மேல் ஏற்படுகின்ற தாக்குதல்கள், அதனால் உலக அரங்கில் பொருளாதாரத்தில் ஏற்படுகின்ற தாக்கங்கள், இதையெல்லாம் பத்தி ஒரு சாதாரண இந்தியனுக்கு தெரியாது. தெரிஞ்சுக்கணுங்கிற தேவையும் இல்லை. அதுக்காகத்தான் படிச்சவங்க அரசியலுக்கு வர்றாங்க, அரசியலை கண்ட்ரோல் பண்றாங்க, நம்ம நாட்டை வந்து காப்பாற்றணும்னு சொல்லிட்டு அரசியல் பண்ணணும். அப்படி பண்ணுவாங்கங்கிற ஒரு நம்பிக்கையில மக்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க. எல்லா விவரமே எனக்கும் உங்களுக்கும் தெரியாது. இன்னைக்கு சில சமயம் நம்ம பேசுற விஷயத்துல வந்து நான் கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் வந்து பேசும்போது சொல்லுவேன், இந்த உள் விவகாரம் எனக்கு தெரியாது, நான் கவர்மெண்ட்டுக்கு உள்ள இருந்தா தான் எனக்கு தெரியும். சில உள் விவகாரங்கள் இருக்கலாம். நான் பார்க்கிறது ஒரு சாதாரண தனி மனிதனா என்னுடைய நாட்டுக்கு என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு நான் பார்க்கிறேன். இதுல நான் பார்க்கறதுல வந்து ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்ததுன்னா, குறைகள் இருந்ததுன்னா, டெஃபிஷியன்சி, குறைகள் இல்லை, டெஃபிஷியன்சி ஆஃப் இன்ஃபர்மேஷன் இருந்ததுன்னா நீ சொல்லு அப்படின்னு அவர் சிரிச்சுக்கிட்டே சொல்லுவாங்க பல சமயங்கள்ல. இல்ல சார், டெஃபிஷியன்சி இல்லை, ஓவர் சஃபிஷியன்சி இருக்கு, நீங்கள்லாம் பேச முடியும், நாங்க பேச முடியாது, அவ்வளவுதான் அப்படின்னு சில அதிகாரிகள் வந்து என்கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு நம்ம நாட்டுடைய நிலைமை ரெண்டு விதமா பார்ப்போம். இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து தடியெடுத்தவன் தண்டல்காரன்னு சொல்லி இன்னைக்கு நிரூபிச்சுட்டு இருக்காங்க. கொமேனி பக்கம் தப்பே இல்லையா? இன்னசென்ஸ் வந்து கொல்லப்படாம இருந்தாங்களா? கொல்லப்பட்டிருக்கிறாங்க. எல்லா நாட்டிலையும். அமெரிக்காவில் கொல்லப்படலையா? இஸ்ரேல கொல்லப்படலையா? லீக் ஆஃப் நேஷன்ஸ் முதல் உலக போர் முடிஞ்ச உடனே ஐக்கிய நாடுகள் சபைக்கு ப்ரிடிசஸர் லீக் ஆஃப் நேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்பு உருவாக்குனாங்க. இட் வாஸ் அ ஃபெயிலியர். அடுத்து இரண்டாவது உலக போர் முடிஞ்ச உடனே இனிமே வேண்டாம், போரே வேண்டாம்னு சொல்லி ஐக்கிய நாடுகள் சபையை உருவாக்குனாங்க. இப்போ ஒரு எல்லாமே ஜனநாயகம் வேணும்னு சொல்லி நினைக்கிறோம். எந்தெந்த நாடுலாம் ஐக்கிய நாடுகள் சபையில் வந்து உறுப்பினராக இருக்கோ அந்த நாடுகள் வந்து ஹியூமன் ரைட்ஸை மதிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த சார்ட்டர் இருக்கு. அப்ப நாட்டு மக்கள் என்னுடைய இறையாண்மை காப்பாற்றப்பட வேண்டும் என்றால் என் நாட்டு மக்கள் தான் என் நாட்டை பற்றி தீர்மானிக்க வேண்டும். இதுதான் அடிப்படை. சரி, அப்படி தீர்மானிக்கிறதுக்கான பலம் அவங்களுக்கு இல்லையா? மகாத்மா காந்தி மாதிரி அஹிம்சைய உலகம் பூரா வந்து மிரட்டுற ஒரு ஆயுதமா பயன்படுத்த தெரியாதவங்களா அந்த லீடர்ஸ் இருக்காங்களா? அப்ப அந்த சமயத்துல அதுக்குன்னு உலக அமைப்பு என்ன இருக்கு? ஐக்கிய நாடுகள் சபை முன்னெடுக்கும், தலையிடும். ஐக்கிய நாடுகள் சபை தான் தலையிட வேண்டும். பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸா வந்து யூஎன் ஃபோர்ஸ் தான் அனுப்பணும். அதுக்கு எந்த நாட்டில இருந்து நம்ம ஆட்களை கொண்டு வரலாம். யூஎன் கீப்பிங் ஃபோர்ஸ் தான் அனுப்பணும். இது எதை பத்தியுமே கவலைப்படாம ஒவ்வொரு தரமும் இதை வந்து ஈராக்கை வந்து அட்டாக் பண்ணும்போது என்ன பண்ணாங்க? இதே மாதிரி தான் அவங்க வந்து வாயை மூடிட்டு இருக்க வேண்டிய நிலைமையில ஐக்கிய நாடுகள் சபை கையை கட்டிட்டு இருந்தது. இன்னைக்கும் கையை கட்டிட்டு இருக்காங்க. இது எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கிற டிசைன் என்ன? ஒரு காலத்துல அமெரிக்கா வந்து மேனுஃபேக்சரிங் ஹப்பாவும் பார்ட்டரிங் கரன்சியா யூஎஸ் டாலர் இருக்கிறதாவும் இருந்ததுனால எல்லா விதத்திலையும் அவங்க பொருளாதாரம் வலிமையானதா இருந்தது. பல நாடுகளுக்கு பல கன்செஷன் கொடுத்தாங்க. மோஸ்ட் ஃபேவரபிள் நேஷன் ட்ரேட்ல வந்து கொடுத்தாங்க. ஏன் கொடுக்க மாட்டாங்க? எல்லாமே அவங்க கூட தான் ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நிலைமை இருந்ததுனால என்விரான்மெண்டல் இஷ்யூஸ் அது இதுன்னு வந்தோடனே வெஸ்ட் வந்து கம்ப்ளீட்டா மோஸ்ட் ஆஃப் தீஸ் மேனுஃபேக்சரிங் எங்கெல்லாம் வந்து என்ன பொல்யூஷன் வருமோ அப்படிப்பட்ட மேனுஃபேக்சரிங்ல வந்து சைனா, இந்தியா இந்த மாதிரி நாடுகளுக்கு தள்ளி விட்டாங்க. அப்ப மேனுஃபேக்சரிங்ல வர்ற காசு போயிருச்சு அவங்களுக்கு. அதுக்கடுத்து வந்து என்ன வந்தது? பார்ட்டரிங் கரன்சியா டாலர் இருக்குங்கிறது இன்னைக்கு ஆட்டம் கண்டுகிட்டு இருக்கு. யூரோ டாலர் வந்ததே இவங்களுக்கு எகென்ஸ்டா தான் வந்தது. ஈராக்கு மேல அந்த நேரத்துல படையெடுத்ததுக்கு முக்கியமான காரணம் சதாம் ஹுசைன் வந்து என்னுடைய ஆயுளுக்கு பார்ட்டரிங் கரன்சியா நான் யூரோ டாலரை கொண்டு வர போறேன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணதான் காரணம். அந்நேரம் ரொம்ப ரொம்ப வேடிக்கையான ஒண்ணு நடந்தது. வெப்பன்ஸ் ஆஃப் மாஸ் டிஸ்ட்ரக்ஷன் இருக்கு அப்படின்னு சொல்லி அமெரிக்க ஐக்கிய நாடுகள் வந்து போர் தொடுக்கணும்னு சொன்ன போது யூரோப்பியன் யூனியன் என்ன சொல்லிச்சு? ஆமாமா, சதாம் ஹுசைன் வந்து போய் தொலைய வேண்டிய ஆள் தான், இப்ப இல்ல, இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு. ஏன்? அந்த கொஞ்ச நாளைக்குள்ள யூரோ டாலருக்கு வந்துருவாரு. ஆமா, அதுக்காக வேண்டி அவங்க வந்து சொன்னாங்க. ஸோ இட் வாஸ் அ வார் பிட்வீன் யூஎஸ் டாலர் அண்ட் யூரோ டாலர். எசென்ஷியலி ஈராக் வார் வந்து இன்னைக்கு வந்து யூரோப் மேலேயும் இவர் தாக்குதல் நடத்துறாரு. கிரீன்லாண்டு வேணும்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காரு. இப்ப இவரை வந்து எல்லார் மேலேயுமே இந்த மாதிரி தாக்குதல் நடத்துறாருன்னு சொல்லி அவங்களும் பயப்பட வேண்டிய ஒரு நேரம் வரும். ஆனா இன்னைக்கு வந்து உலக நாடுகள் வந்து என்ன செய்யும்? ஒரு இதுல வந்து வெளியில வந்து ஒருத்தர் வந்து வலுவான ஒரு ஆள் வந்து நின்னாருன்னா நமக்கு எதுக்கு வம்பு அப்படின்னு கதவு மூடிட்டு போறவங்க தான் அதிகமா இருக்கு. இந்தியாவிலையும் சரி, தமிழ்நாட்டிலையும் சரி, உலகத்திலையும் சரி. ஆனா நமக்கு எதுக்கு வம்புன்னு சொல்லும் போது நம்ம முதுகலையே அடி விழுந்தா அந்நேரம் நம்ம என்ன செய்யணும்? இந்த 14,500 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ண துறைமுகத்தை நாசப்படுத்திருக்காங்க, அதுக்கு என்ன செய்யணும்? சத்தமே இல்லை இந்தியாவில இருந்து.
நான் நினைக்கிறேன் இது வந்து தவறு. கொமேனி கொல்லப்பட்டது என்பது மிக துரதிருஷ்டவசமானது. ஒரு ரிலிஜியஸ் லீடர், அதில் சந்தேகமே கிடையாது. அந்த மனிதருடைய ஆம், அரசியல் மற்றும் மத ரீதியான செயல்பாடுகள் நோக்கப்பட வேண்டியவை. விமர்சனத்திற்கு உட்படும் என்றால் விமர்சனத்திற்கு உட்படுத்தப்பட வேண்டியவை. ஆனால் அவரை கொல்றதுக்கு வந்து அமெரிக்கா யாரு, இஸ்ரேல் யாரு அப்படிங்கிற கேள்வி நிச்சயமா வரும். அப்போ அமெரிக்காவும் இஸ்ரேலும் தப்பு பண்ணா அவங்கள வந்து கண்டிக்கிறதுக்கு யார் இருக்காங்க அப்படிங்கிற கேள்வி அடுத்து வரும். இது எல்லாத்துலேயுமே வந்து சத்தம் போடாம இருந்துட்டு போனோம்னா கடைசியில் வந்து இவர் இன்குலாப் வந்து ஒரு கவிதையை வந்து கோட் பண்ணார்ல, நீங்க அடிக்கடி சொல்லுவீங்க, பக்கத்து வீட்டுக்காரன் அடிச்சா நான் சும்மா இருந்தேன், என் மேலே அடி விழுந்தது. பக்கத்து தெருக்காரன் அடிச்சா நான் சும்மா இருந்தேன், என் மேலே அடி விழு. ஆமா, கடைசியில் என் மேலேயே அடி விழும்போது கேட்கறதுக்கு யாருமே இல்லை அப்படின்னு சொன்னாங்கல்ல. அதுதான் நடக்கும் உலகத்துல, நமக்குன்னு மட்டும் இல்ல. கிரேக்க பாதிரியார் சார் அவர், கவிஞர், அந்த கவிதை. அப்ப நீங்க சொல்றதுல ரொம்ப தெளிவாக ஒரு விஷயம் புரியுது. அதாவது நீதிங்கிற பெயர்ல அல்லது ஜனநாயகம்ங்கிற பெயர்ல அல்லது எங்கள் நாட்டு மக்கள் நலன்கிற பெயர்ல நடக்கக்கூடிய போர்களுக்கு பின்னால இருக்கக்கூடிய உண்மையான நலன் வந்து நாட்டில் இருக்கக்கூடிய பெரு நிறுவனங்களுடைய நலன் தான். அதை காப்பாற்றுவதற்காகத்தான் வெவ்வேறு முகமூடிகள் அணிந்து வெவ்வேறு காரணங்களை முன்வைத்து போர்கள் வருகின்றன அப்படின்னு நாட்டு நலன் சொல்லுவாங்க. நாட்டில் உள்ள சில பேருடைய நலன், அதுதான் நாட்டிலுடைய சில பேருடைய நலன்களை காப்பதற்காக இந்த பிசிசிஐ கிரிக்கெட் மேட்ச் நடத்துறாங்க. அப்படியே தேசபக்தியை நம்மகிட்ட ஊட்டுறாங்க. இந்தியா பாகிஸ்தான், இந்தியா அடிக்கணும். அந்த பிசிசிஐ சம்பாதிக்கிறதுல ஒரு பைசா கூட இந்திய குடிமகனுக்கு கிடையாது. அது ஒரு பிரைவேட் ஆர்கனைசேஷன், ஒரு ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட், அவ்வளவுதான். ஆனா வெறியேற்றி விடுறாங்க. சரியான வேர்டு அதுதான், வெறியேற்றி விடுறாங்க. அது மாதிரி தான் இந்த மாதிரியான போர்கள். காங்கிரஸ் கடுமையான விமர்சனத்தை முன்வைக்குது சார். அதாவது எந்த நேரத்துல இவர் இஸ்ரேல் போறாரு, இஸ்ரேலுக்கும் இந்தியாவுக்கும் இடையில உண்டான உறவு என்ன, கடந்த கால இஸ்ரேல் உறவுக்கும் இப்ப இவர் வந்து செய்துட்டு வரக்கூடிய விஷயங்களுக்கும் உள்ள வேறுபாடு, அதுன்னு ரொம்ப கடுமையான விமர்சனத்தை காங்கிரஸ் முன்வைக்குது. அதுல ஓரளவுக்கு அதனுடைய திசையை வந்து நீங்களும் பேசும்போது குறிப்பிட்டீங்க. ஆனா அதற்கு எதிர்வினையாக பாஜக காங்கிரஸை வந்து இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மாதிரி, இந்திய யூனியன்ல முஸ்லீம் லீக் மாதிரியும் மாவோயிஸ்டுகள் மாதிரியும் செயல்பட தொடங்குது காங்கிரஸ் அப்படின்னு கிட்டத்தட்ட எதிர் முனைக்கு போய் நிறுத்துறாங்க. நாட்டு நலன் இல்லாத வேறு நலன்களை மனதில் கொண்ட அமைப்புகள்னு ஒரு சித்திரத்தை எந்த அமைப்புகள் மேல உருவாக்கி வச்சிருக்காங்களோ அந்த அமைப்புகளை மாதிரி காங்கிரஸ்னு தள்ளுறாங்க. அது எதனால, இந்த ரெண்டு அமைப்பையும் குறிப்பிடுவது எதனால? வரலாற்றை மூடி மறைக்க வேண்டும் என்பதற்காக, உண்மையான வரலாறு தெரியாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக. கண்ணியமிகு காயிதே மில்லத் வந்து கேரளாவிலிருந்து நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர். இந்தியாவின் ஆட்சி மொழியாக இது இருக்க வேண்டும் சொன்னபோது அந்த கூட்டத்தில் சொன்னவர், இந்தியாவின் ஆட்சி மொழியாக இருப்பதற்கான தகுதி பெற்ற ஒரே மொழி தமிழ்தான் அப்படின்னு சொன்னவர். இந்த வரலாறு பல பேருக்கு வந்து தெரியாது. ஜாரே யஹா சே அச்சா ஹிந்துஸ்தான் ஹமாரான்னு பாடின இக்பால் வந்து ஒரு முஸ்லீம் தான் அப்படிங்கிறது பல பேருக்கு தெரியாது. பின்னாடி அவர் ஜின்னா கூட சேர்ந்து எனக்கு தனி பாகிஸ்தான் வேணும்னு கேட்டார். ஆனால் இந்த பாடல் இன்றளவும் நம்முடைய இராணுவத்தினால் இசைக்கப்படுகின்ற இந்த பாடலை இயற்றியவர் யார் அப்படின்னு கேட்டால் அவர் வந்து ஒரு முஸ்லீம் தான். நம்ம வரிசையை சொல்லிட்டே போகலாம். முஸ்லிம்ஸுடைய கான்ட்ரிபியூஷன் என்னென்ன இந்தியாவுக்கு இருந்தது அப்படின்னு சொல்லி ஒரு காலத்தில் எம்ஜே அக்பர் வந்து எழுதினார். வரிசையா யார் யாரெல்லாம் இருக்காங்க. இந்திய கிரிக்கெட் கேப்டன் யாரு, இவர் இருந்தார், ஹைதராபாத் பையன் அசாருதீன் இருந்தாரு. இதே மாதிரி இந்தியாவில் இந்த பார்லிமெண்ட்ல இவர் யாரெல்லாம் கேட்டுட்டு கடைசியில் வந்து ஒரு பிரிட்டிஷ் அம்மா வந்து கேட்குறாங்களா இவர்கிட்ட, எல்லாமே கேட்டுட்டு வரிசையா முஸ்லீம் பேரை சொன்னோன்னே, ஓகே அக்பர், வாட் ஆர் த ஹிந்துஸ் டூயிங் இன் இந்தியா ஐசே அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னு ஒரு ஜோக் அடிப்பார். அந்த அளவுக்கு முஸ்லிம்ஸுடைய கான்ட்ரிபியூஷன் வந்து எல்லா இதுலையும் இருக்கு. இதை இவங்க மறைக்கணும்னு பார்க்குறாங்க. அதே மாதிரி நேருடைய எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் பாலிசி ரொம்ப சிம்பிள். அவர்கிட்டையும் வந்து இப்போ இவர் வந்து விட்டுருந்தா வல்லபாய் பட்டேல் வந்து அந்நேரமே என்ன சொன்னார், எதுக்கு நம்மளாம் முடிச்சுக்கிட்டு தன்னிறைவு அதுன்னு சொல்லி நம்மளே கஷ்டத்தில் இருக்கோம், இவன் கெட்டிக்காரனா இருக்கணும், அவன் கூட அலைன்மெண்ட் பேசாமல் இருக்க வேண்டியதானே அப்படிங்கிறது தான் அவருடைய வெளியுறவு தத்துவம். ஆனால் நேரு வந்து என்ன சொன்னார், அமெரிக்கா இங்கிருந்து 3000 மைல் தள்ளி இருக்கு, ஆனால் ஆப்கானிஸ்தானை கடந்த உடனே ரஷ்யா வந்து வந்துருது. என் நாட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறது ரஷ்யா. என்னுடைய நாட்டுக்கு எப்படிப்பட்ட பொருளாதார கொள்கை வேணும்னு நான் நினைக்கிறேனோ அதுல ஒற்றி போகிறது ரஷ்யா. அவர் முழுக்க முழுக்க ரஷ்யா பொருளாதார கொள்கை ஏற்றுக்கல, கம்யூனிஸ்ட் கொள்கை ஏற்றுக்கல, இந்த நாட்டுக்கு சரிவிட்டு வராதுன்னு சொல்லி மிக்சட் எக்கானமியை கொண்டு வந்தார். கலப்பு பொருளாதாரம், சோசியலிசம், இதையெல்லாம் கொண்டு வந்தார். அதே மாதிரி முஸ்லீம்களை பொறுத்து அவருக்கு ரொம்ப தெளிவான ஒரு இது இருந்தது. ஏன் நாட்டில் முஸ்லீம்ஸ் வந்து லார்ஜஸ்ட் மைனாரிட்டி,
அவர்களுடைய மத உணர்வுகள் மதிப்பு கொடுக்கப்பட வேண்டும். அவர்களுடைய மத உணர்வுகளுக்கு எதிரான காரணங்களை சொல்லி இஸ்ரேல் அவர்களை தாக்கும் என்றால் அதை ஆதரிக்க முடியாது. ரொம்ப கிளீனா இருந்தார் அவருடைய வெளியுறவு கொள்கையில. அதனால இந்தியாவுடைய வெளியுறவு கொள்கை அடிப்படையில என்ன, ஜெய்சங்கர் இன்னைக்கு வெளியுறவுத்துறை அமைச்சர் என்னுடைய பேட்ச்மேட். ரொம்ப காலத்துக்கு முன்னாடி நாங்க பேசும்போது அவங்க அப்பா சுப்பிரமணியன் இந்த ஸ்ட்ராட்டஜிக் இது ஒன்று என்ஜிஓ ஒன்று இருந்தது. அது உலகத்தால ரொம்ப பெரிய அளவில் மதிக்கப்பட்ட ஒரு நிறுவனத்துடைய தலைவராக ரொம்ப நாள் மிஸ்டர் சுப்பிரமணியன் இருந்தார். மிஸ்டர் சுப்பிரமணியனும் ஐஏஎஸ் அகாடமியில் பேசுறதுக்கு வந்திருக்காரு. நல்ல நினைவு இருக்கு. அந்நேரம் நாங்கள்லாம் கொதிச்சு போய் தமிழ் ஆபீசர்ஸ் எல்லாம், தமிழ் ஈழத்தில் உள்ள தமிழர்கள் இப்படி தாக்கப்படுகிறார்களே, அதுக்கு என்ன சார் தீர்வுன்னு சொல்லி அந்நேரம் கேட்டபோது ஒன்னே ஒண்ணுதான் ரொம்ப அமைதியை சொன்னார். ஈழத்தமிழர்கள் தான் தங்களுடைய பிரச்சனைக்கு தீர்வு காண முடியும், மற்றவங்களால முடியாது. மற்றவங்களாம் பேசுவாங்க. அவ்வளவு தெளிவா அன்னைக்கு சொன்னார். அதே மாதிரி எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ்ல உள்ள என்னுடைய பேட்ச்மேட்ஸ் எல்லாம் பேசும்போது சொல்லியிருக்காங்க, நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கும் வீக்கா இருக்குங்கிறது இல்லை, எல்லாத்துக்கும் கூட ஒரு மாரல் ஃபைபர்னு ஒன்று இருக்கு, அதுக்கு ஒரு மரியாதை இருக்கு. இப்ப இதுல ருஷ்ய புரட்சியை பத்தி பாரதி என்ன பண்ணாரு? மாகாளி பராசக்தி உருசிய நாட்டின் கண் கடைக்கண் வைத்தாள், அங்கே ஆகாவென்று எழுந்தது வார் யுக புரட்சி அப்படின்னு வெற்றியை பாடின பாரதி பெல்ஜியத்தை ஹிட்லர் டேக் ஓவர் பண்ண போது அறத்தினால் வீழ்ந்து பட்டாய் அப்படின்னு அந்த பெல்ஜியத்தையும் புகழ்ந்தாரு. அதனால புகழ்ங்கிறது வெற்றிக்கு மட்டும் கிடையாது, அறத்துக்கு. அப்படிப்பட்ட ஒரு மாரல் ஃபைபர் இந்தியன் நேஷனல் அஃபேர்ஸ் பாலிசியில இருந்தது. அதனால நமக்கு உலக அரங்கில் மரியாதை கிடைச்சது. ஏசியன் டிராமான்னு ஒரு புக் எழுதினார் குன்னார் மிர்தால், ஸ்வீடிஷ் எக்கானமிஸ்ட், நோபல் பிரைஸ்லாம் வாங்கினார். அவர் சொன்னார், எந்த விதமான பொருளாதார வலிமையும் இல்லாம ஒரு யுனைடெட் இந்தியாவை சிருஷ்டிக்கக்கூடிய சிரமத்தில் இருக்கின்ற இந்த நாட்டின் பிரதமர் உலக அரங்கில் முக்கியமான தலைவர்களில் ஒருவராக வலம் வந்ததற்கு காரணம் அவருடைய அணிசேரா கொள்கை அப்படின்னு சொல்லி அவர் எழுதினார். அதனால இன்னைக்கு இவங்களுக்கு நேருவை பத்தியும் தெரியாது, காகிதம் இல்லத்தை பத்தியும் தெரியாது, அவரை பத்தி தூஷணை பண்றதுக்கு மட்டும்தான் இவங்களுக்கு தெரியும். எப்படி இந்த நாடு கட்டமைக்கப்பட்டது, யார் யாரெல்லாம் அந்த கட்டமைப்புக்கு உதவினார்கள் அப்படிங்கிறது இவங்களுக்கு தெரியாது, அல்லது தெரிஞ்சா மழுப்புவாங்க. அதைத்தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த நாட்டுக்கு கெடுதி நடந்துகிட்டு இருக்கு, அதுல சந்தேகமே இல்லை. இதுல இன்றைக்கு பிரதமர் மதுரையில சில திட்டங்களை தொடங்கி வைக்கிறார் சார், அரசு வழி திட்டங்கள். அது தொடர்பான விளம்பரங்கள் இருக்கு. முதலமைச்சர் ஸ்டாலினுடைய பிறந்த நாள்ங்கிற முழுப்பக்க விளம்பரம், விளம்பர பக்கம் அப்படின்னு, அதாவது விளம்பரத்தின் ஊடாக செய்திகள் அப்படின்னு விளம்பர சிறப்பிதழாக ஒரு பகுதி எல்லாம் இருக்குது. அதுல அது தவிர தமிழ்நாடு அரசினுடைய விளம்பரமும் இருக்கு. அதாவது இந்தியாவின் விளையாட்டு தலைநகரம் தமிழ்நாடு அப்படின்னு அந்த விளம்பரமும் இருக்குது. இந்த விளம்பரங்கள் தேர்தலுக்கான நெருக்கத்தை நமக்கு சொல்லிக்கிட்டே இருக்கு. விளம்பரம் மூலமாக தேர்தல் பிரச்சாரம் தொடங்கிவிட்டது, இந்த நாள் தான் அறிவிப்பு வரல அப்படிங்கிற செய்தியை முழுப்பக்க விளம்பரங்கள் சொல்லிக்கிட்டே இருக்குது. இந்த நேரத்துல திமுக கூட்டணிக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்னு எல்லாரும் சொல்லிட்டு இருந்த விஷயத்துல வரிசையாக தீர்வுகள் தலைப்படுகிறது. சிறு சிறு அமைப்புகள் எல்லாம் நேற்று கிட்டத்தட்ட காங்கிரஸ் உள்ளிட்ட ஒரு 9 அமைப்புகளோட பேசியிருக்கிறாங்க, 9 கட்சிகளோட பேசியிருக்கிறாங்க. ஐயுஎம்எல், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், மனிதநேய மக்கள் கட்சி இரண்டுக்கும் ஃபைனலைஸ் ஆயிடுச்சு, 2 இடங்கள் அப்படிங்கிறது ஃபைனலைஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. அது அவங்க 2 பேரும் அதை அக்னாலேஜ் பண்றாங்க. இந்த தமிமுன் அன்சாரி, தனியரசு, கருணாஸ், அப்புறம் எஸ்டிபிஐ, தமிழக வாழ்வுரிமை கட்சி, இதுல 5 கட்சிகள் இருக்கு. இவர்களுக்கு அபிஷியலா இன்னும் தெரியல, அல்லது வெளியிட்டிருக்காங்களா நான் பார்க்கல இன்னும். இவர்களுக்கு கிட்டத்தட்ட செட்டில் ஆயிட்ட மாதிரி ஒரு செய்தி இருக்குது. பெரிய அளவுல அங்க ஒரு முரண் வரும்னு எதிர்பார்த்த மாதிரி காங்கிரஸோட பெரிய முரணும் வந்த மாதிரி தெரியல. வெளியில் பரவும் செய்திகளை வச்சு பார்க்கும்போது 25லேருந்து 27க்குள்ள 27-28க்குள்ள ஏதோ ஒரு இடத்துல செட்டில் ஆயிடும், ஒரு ராஜ்யசபா எம்பியோட செட்டில் ஆயிடும் அப்படிங்கிற செய்திகள் வெளியில பரவிட்டு இருக்குது. உண்மை என்னங்கிறது அதுலயும் தெரியல. இந்த விஷயங்கள் எல்லாம் இன்னைக்கு அந்த பக்கத்துல ஆனா ஆக்டிவிட்டி இல்லை. சென்ற முறை பிரதமர் போகும்போது என்ன நிலைமையில இருந்ததோ அதே நிலைமையில தான் இருக்குது, யாரும் புதுசாக வரல.
இந்த சிச்சுவேஷனை எப்படி பார்க்கறது? இப்போ இவங்க வந்து விடுதலை சிறுத்தைகளும் எம்டிஎம்கேயும் எங்களுடைய சின்னத்தில் போட்டியிடுவோம்னு சொல்லியிருக்காங்க. கம்யூனிஸ்ட் கட்சிகளும் அப்படி தான் போட்டியிடுவாங்க. அப்போ 6 சீட்டு கொடுத்தா, போன தடவை கொடுத்த மாதிரியே கொடுத்தா 4 பேருக்கு 24, காங்கிரஸுக்கு 25, 49, ஏறக்குறைய 50 போயிடுச்சுன்னா, மற்றவங்கள வந்து டிஎம்கே சின்னத்தில் கருணாஸ்லேருந்து ஆரம்பிச்சு எல்லாருமே, தமிமுன் அன்சாரி எல்லாருமே டிஎம்கே சின்னத்தில் போட்டியிடுறதுக்கு ஒத்துக்கிட்டாங்க. ஆனால் இந்தியன் முஸ்லீம் லீக் வந்து ஏணி சின்னத்தில் தான் போட்டியிடுவோம்னு சொல்லியிருக்காங்க. அங்கே ஒரு 2. அப்போ மொத்தம் 51 ஏறக்குறைய வந்து அவங்கவங்க சின்னத்தில் போட்டிடுறாங்கன்னா 234ல் 51 போக உங்களுக்கு 183 இருக்கு. இந்த 183ல் இவங்க பிரேமலதா அம்மையார் கட்சிக்கு எத்தனை கொடுக்க போறாங்க, அவங்க எந்த சின்னத்தில் போட்டி போட போறாங்கன்னு நமக்கு தெரியாது. டிஎம்கே வந்து தே ஆர் கான்ஃபிடென்ட், நம்ம பண்ண நல்ல காரியங்கள் நிறைய இருக்கு. இதுல வந்து ஆண்டாண்டு காலமாக நீக்கமர நிறைந்திருக்கின்ற, இந்தியா பூரா நீக்கமர நிறைந்திருக்கிற லஞ்சம் வந்து இங்கேயும் இருக்கும். ஆனா லஞ்சத்தினால பாதிக்கப்பட்டவங்க எத்தனை பேரு, லஞ்சம் இல்லாம நேரடியா உதவித்தொகை வழங்குறதுனால நல்ல விதமாக பலனடைந்தவர்கள் எத்தனை பேரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது டிஎம்கே வந்து கான்ஃபிடென்ட்டா இருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரியுது. இன்னும் கடுமையா அவங்க ஃபீல்ட்ல வந்து உழைக்க வேண்டியிருக்கும். மம்தா பானர்ஜி அடைந்த வெற்றி வந்து டிஎம்கே அடையலை இதுல வந்து எலெக்ஷன் கமிஷன்ல. மம்தா பானர்ஜிக்கு முழு வெற்றி கிடைக்கல. ஆனா சுப்ரீம் கோர்ட் வந்து டிஸ்ட்ரஸ்ட் இருக்கு பிட்வீன் எலெக்ஷன் கமிஷன் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட். அதனால நாங்களே எங்களுடைய அதிகாரிகள் ஜுடிஷியல் ஆஃபீஸர்ஸை நியமிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது பார்ட் விக்டரி தான். ஏன்னா ஜுடிஷியல் ஆஃபீஸர் வர்ற மாதிரியே வச்சுக்கிடுவோம். இதெல்லாம் தான் அக்செப்டட் டாக்குமெண்ட் ஐடென்டிட்டி ப்ரூஃபுக்குன்னு சொல்லி எலெக்ஷன் கமிஷன் சொல்லிச்சுன்னா, கீழே உள்ள ஜுடிஷியல் ஆஃபீஸர் அதை எதிர்த்து என்னன்னு செய்ய முடியாது. அவங்க செய்ய வேண்டியதெல்லாம் எலெக்ஷன் கமிஷனுடைய டைரக்ஷனுக்கு கீழே எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்க்க முடியாது தான் இருக்கும். அதனால இது பார்ஷியல் விக்டரி மம்தா பானர்ஜிக்கு. ஆனால் ஏறக்குறைய 66 லட்சம் பேர் வந்து டவுட்ஃபுல்லு, அதை ரிவ்யூ பண்ணணுங்கிற அளவுக்கு அவங்க வந்து வாங்கியிருக்காங்க. டிஎம்கே வந்து மற்ற மாநிலங்களில், பீகார் இந்த மாதிரி மாநிலங்கள்லாம் இருந்ததை விட டிஎம்கே வந்து நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதனால வந்து சில லட்சக்கணக்கான வாக்காளர்கள் வந்து விடுபடாமல் இவங்க வந்து காப்பாற்றிருக்காங்க. இதெல்லாம் ஃபீல்டு ரியாலிட்டி, இன்னைக்கு உள்ள ஃபீல்டு ரியாலிட்டி. அதனால் நான் நினைக்கிறேன் டிஎம்கே வந்து மெத்தனமாக இருந்துடாமல் கடுமையாக உழைக்க வேண்டும். ஏன்னா நேரு மேலே இப்போ ஆரம்பித்த மாதிரி இன்னும் சில பேர் மேலே, நான் இவரை சொல்கிறேன், திமுக அமைச்சர் நேரு மேலே ஆரம்பித்த மாதிரி இன்னும் சில பேர் மேலே ஆரம்பிக்கிறதுக்கு இவங்க முயற்சி பண்ணுவாங்க. ஆனால் இந்த நேரத்தில் வந்து கெஜ்ரிவால் சம்பந்தமாக வந்த தீர்ப்பு வந்து டிஎம்கேக்கு வந்து ஒரு பெரிய பூஸ்டர், சந்தேகமே கிடையாது. ஏன்னா இந்த விசாரணை அமைப்புகள் எல்லாமே வந்து இவங்களுடைய ஆளுங்கட்சியுடைய இதாயிட்டாங்க, துணை அமைப்புகள் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்கிற குற்றச்சாட்டில் பெருமளவு உண்மை இருக்குது அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சிருச்சு. இவங்க நீதிமன்றம் எந்த அளவுக்கு கடுமையாக தங்களுடைய வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்காங்கிறத பார்க்கும்போது அது நிதர்சனமாக தெரியுது. அதனால இன்னைக்கு அவங்க மேலே கேஸ், இவங்க மேலே கேஸுன்னு சொல்லி போட்டால் அது ரொம்ப பெரிய அளவில் வந்து எடுபடாது அப்படிங்கிறது என்னுடைய ஃபீலிங். அதுக்கப்புறம் ஜனங்கள்கிட்ட ஷாக்கிங் எனக்கு வந்து, ஆனால் இது வந்து ஒரு ஹார்டு ரியாலிட்டி. கிராமத்தில் நான் போய் கேட்டுக்கிட்டு இருக்கும்போது இந்த லஞ்சம் கிஞ்சம்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குன்னு உங்களுக்கு அதிர்ச்சி இருக்கா சொல்லி கேட்டது. ஒருத்தர் ரொம்ப சாதாரணமாக சொல்கிறார், எவன் வந்தாலும் வாங்குறேன், லஞ்சம் வாங்குறாங்கிறதுக்காக ஒருத்தனுக்கு ஓட்டு போடாமல் இருக்க முடியுமா? வாங்காமல் இருந்தால் நல்லாயிருக்கும். எவன் வாங்குறானோ வாங்கலையோ, நமக்கு எவன் நல்லது செய்கிறானு தான் பார்க்க வேண்டியிருக்கியா அப்படின்னு. இது ஒரு விரக்தி தான். இப்படி இருக்கக்கூடாது. ஆனால் அந்த விரக்தியில் வந்து ஒரு உண்மை இருக்குது. ஒரு இடத்துல, எல்லா இடத்துலையும் லஞ்சம் இருக்குது. ஒருத்தன் லஞ்சம் வாங்கிட்டு இன்னும் சுரண்டணும்னு பார்க்குறான். இன்னொரு இதில் மேலே உள்ளவங்க வந்து சரியான நிர்வாகம் கொடுக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அப்போ கீழே உள்ளவங்க லஞ்சம் வாங்கினா கூட மேலே உள்ளவங்கள்ட்ட சொல்லி தீர்வு காண முடியும். ப்ளஸ் இந்த ஆட்சியில் இவ்வளவு நன்மை நடந்திருக்கு, இவங்களுடைய ஆட்சியில் இவ்வளவு நன்மை செய்யணும்னு துடிக்கிறாங்க, அதனால இவங்களுக்கு ஓட்டு போடுவோம் அப்படிங்கிற மனப்பான்மை வந்து மக்கள்கிட்ட வந்து இருக்கு. மக்கள் தான் கடைசியில் லஞ்சத்தை வந்து நீக்க முடியும். எந்த ஒரு அரசு அமைப்பும் முழு வெற்றி அதில் அடைய முடியாது. அதுக்கான பக்குவம் மக்களுக்கு வரும்போது நம்முடைய மாநிலம் வந்து இன்னும் சிறந்த மாநிலமாக இருக்கும். ஆனால் இன்னைக்கு உள்ள நிலைமையில எனக்கு இது மாலை முரசிதாலே அதை தான் சொன்னேன். எனக்கு ஓட்டு போடுற உரிமை தமிழ்நாட்டில், நான் இப்போ கூட என் ஓட்டர் இதை இங்கிருந்து மாற்றிட்டு தமிழ்நாட்டுக்கு போயிடலாம். எனக்கு தமிழ்நாட்டில் வாக்குரிமை பெறதுக்கு உரிமை இருக்கு. ஓட்டு போடுற உரிமை தமிழ்நாட்டுக்கு எனக்கு ஏற்றுக்கொண்டேன் என்றால் நான் திமுகவுக்கு தான் ஓட்டு போடுவேன், சந்தேகமே இல்லாமல். ஏன்னா எல்லா கட்சிகள், இன்னைக்கு உள்ள எல்லா பெரிய கட்சிகளையும் பார்க்கும்போது இவங்களவுக்கு மக்கள் நலன் வந்து யாருமே வந்து மற்றவங்க செஞ்சதில்லை. அவரும் பதவியில் இருந்தாங்க, ஏடிஎம்கேலையும் பதவியில் இருந்தாங்க. இவங்க செஞ்ச அளவுக்கு செஞ்சதில்லை. அடித்தட்டு மக்கள்னு மட்டும் இல்லை, சமுதாயத்துடைய ஒவ்வொரு அங்கத்தையும் பார்க்குறாங்க. இது திருநங்கைகளாகட்டும், அல்லது மாற்றுத்திறனாளிகளாகட்டும், மாணவர்களாகட்டும், இவங்களுக்கு வாக்குரிமை இல்லாதவங்களுக்கெல்லாம் இவங்க நிறைய காரியம் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் யாரும் மறுக்க முடியாது. அதே மாதிரி பிஜேபி என்ன பண்ணியிருக்காங்க, இவங்களுடைய இதெல்லாம் எவ்வளவு தூரத்துக்கு சுரண்ட முடியுமோ அந்த அளவுக்கு சுரண்டல் நடத்துற ஒரு ஆட்சியாத்தான் இந்த ஆட்சி இருக்கு. ஒன்றிய அரசுடைய இதெல்லாம் பார்க்கும்போது மக்களுக்கு விவரம் தெரிஞ்சதுன்னா பிஜேபி இங்க காலுன்றவே முடியாது. அந்த அளவுக்கு மக்களுக்கு விவரம் தெரிஞ்சிருக்குன்னு நான் நம்பல. அதனால ஓரளவு காலூன்றி இருக்காங்க.
ஆனா விவரம் தெரிஞ்சதுன்னா சரி இவங்களை ஓட ஓட விரட்டி விட்டுருவாங்க. அந்த அளவுக்கு ஒரு மக்கள் விரோத ஆட்சி. இதுதான் உண்மை. இதுல பியூஷ் கோயல் இன்னைக்கு பிரதமர் வராரு, அதாவது நேற்று வந்துட்டாரு. இன்னைக்கு மதுரையில கூட்டம், அரசு விழால எல்லாருமே பங்கேற்கிறார்கள். இந்த சூழல்ல சுயமரியாதை உள்ள தமிழ்நாட்டு மக்கள் ஓ பன்னீர்செல்வத்தை மன்னிக்கவே மாட்டார்கள் அப்படின்னு பியூஷ் கோயல் சொல்றாரு. சுயமரியாதை உள்ள தமிழ்நாட்டு மக்கள் அந்த பந்தல்ல வந்து பெரியார் படத்தை எடுத்தது வந்து மன்னிப்பாங்களா? அதிமுக மன்னிப்பாங்களா? அதிமுக ரோஷமே இல்லையான்னு கேட்க மாட்டாங்களா? அதிமுக நின்றுக்க வேண்டாமா? அண்ணாவுக்கு தலைவர் எங்களுடைய தலைவர் பெரியார், அதனால அவர் படம் போடுவோம், ஏன்னா நாங்க தான் இந்த கூட்டணியிலேயே பெரிய கட்சி அப்படின்னு சொல்றதுக்கு அவங்களுக்கு தெம்பு இல்லையே. அதுக்கப்புறம் இன்னொரு ஜெயலலிதாவோட ஆன்மா தமிழ்நாட்டு மக்களுக்கு துரோகம் செய்து விட்டார் ஓபிஎஸ். சார் இந்த ஓபிஎஸ் வர்றது, இங்க வர்றது, அங்கிட்டு போறது, இதெல்லாம் எலெக்ஷன்ல நடக்கிறது. நான் இதுக்கெல்லாம் ரொம்ப பெரிய முக்கியத்துவம் கொடுக்கல. ஆனா பாலிடிக்ஸ்ல ஸ்ட்ராட்டஜிக் ஸ்டெப்ஸ் எடுக்க வேண்டியிருக்கு. நீ 2 பேரை தூக்குறீங்கன்னா 4 பேரை தூக்கிடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்ல வேண்டிய கட்டாயம் அரசியல் கட்சிகளுக்கு இருக்கு. அதை ஸ்டாலின் திறம்பட செய்யறாருங்கிறத அவங்களுக்கு வைத்திருச்சல். அவங்களுக்கு என்ன வைத்திருச்சல், என்ன இந்த நல்லவனா தான் இருப்பான்னு நினைச்சோம், இது மாதிரி கொஞ்சம் கெட்டிக்காரனா இருக்கானே, வம்பால இருக்கு அப்படிங்கிற சிந்தனை இன்னைக்கு அவங்களுக்கு ஓடிக்கிட்டு இருக்கு. ரொம்ப சாஃப்டா இருப்பாருன்னு நினைச்சோம், திருப்பி அடிக்கிறாரு அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அடிப்பாங்க. தேர்தல் சமயத்தில் இதெல்லாம் நடக்கும். இதையெல்லாம் பார்த்து ஒரு மனிதருடைய நல்ல தன்மை அல்லது ஒரு கட்சியுடைய நல்ல தன்மை அல்லது கெட்ட தன்மையை நான் தீர்மானிக்கல. அரசியலுக்கு தேவையானது, தேர்தல் சமயத்துக்கு தேவையானதை இவங்க செய்யறாங்க. ஒட்டுமொத்தமா அடிப்படையா என்ன செய்யறாங்க கட்சிகள், அரசியல் கட்சிகள், அதைத்தான் பார்க்கணும். அதை வச்சுதான் தீர்மானம் பண்ணணும். அவ்வளவுதான். நீங்க ஸ்ட்ராட்டஜிக்கலா சில விஷயங்களை செய்ய வேண்டியது இருக்கு அப்படின்னு ஒற்றை வரியில சொன்னதை நான் கொஞ்சம் விரித்து பேசணும்னு நினைக்கிறேன் சார். அதாவது தினகரன் வந்து வெளியில இருக்கிறவரு அந்த கூட்டணிக்குள்ள வந்துட்டாருன்னா அந்த நிமிஷமே அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி பெற்று விடும், கூட்டணி வலிமையாகி விட்டது அப்படின்னு இங்க பேசுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. சில மீடியாஸ் வரைக்கும் எல்லாம் தூக்கி பிடிக்கிறாங்க. ஓபிஎஸ் அந்த பக்கம் போனா, டிஎம்டிகே அங்க போனா, அவங்களுக்கு எல்லாம் செல்வாக்கே கிடையாது, அவங்களுக்கு ஓட்டே கிடையாது, அவங்களெல்லாம் கூட்டு போனா திமுக பயப்படுதா அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல அதுல இன்னொன்னு என்னன்னா, திமுக வந்து காங்கிரஸ் இவ்வளவு நேத்து ஒருத்தங்க இப்ப கேட்டுக்கிட்டு இருந்தேன் டிவியில, காங்கிரஸ் அவங்களுக்கு இத்தனை அமைச்சர் பதவி கொடுத்துருக்கே சென்டர்ல, இவங்க காங்கிரஸுக்கு கொடுத்தா தான் என்ன, நன்றி உணர்ச்சியே இல்லையா, அது வந்து நாங்கள் மட்டும்தான் ஆட்சி அமைப்போம்னு சொல்றாங்களேன்னு அதிமுகவுடைய ரெப்ரசன்டேட்டிவ் வந்து பேசிட்டு இருக்காங்க. இப்ப அதிமுக என்ன சொல்லுது, நாங்க பிஜேபியோட அரவணைச்சு வச்சுக்கோன்னு சொல்லுதா? எவ்வளவு கான்ட்ரடிக்ஷன் பாருங்க பேசல. அதிமுக கூட்டணி ஆட்சிக்கு உள்ளுக்குள்ள சம்மதிச்சிடுச்சு, வெளியில தான் சொல்லாம இருக்குங்கிறது தான் அவங்க இந்த மாதிரி பேசுற அதிமுக ஸ்போக்ஸ் பர்சன் எல்லாம் இந்த மாதிரி பேசுறதுல இருந்து நம்ம புரிஞ்சிக்கக்கூடிய செய்தியாக இருக்கு. எப்ப அது உறுதியா தெரியும்னா எத்தனை தொகுதி விட்டு கொடுக்க போறாங்க, விட்டு கொடுக்க போறாங்கிறதுல தெரிஞ்சிடும். அது அநேகமா இன்று நாளைக்குள்ள அது ஒருவேளை வெளியில வந்தாலும் வரலாம், பார்க்கலாம். அது ஓகே சார், நாளைக்கு தொடர்ந்து பேசுவோம் சார். ரொம்ப நன்றி, வணக்கம். வணக்கம்.